இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உடைச்ச கோதுமை எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சீரகம் தாளிச்சிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க உடைச்ச கோதுமையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெய்யிலே 2 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கோங்க. வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய கிளாஸ்க்கு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு பட்டாணி சேர்த்துக்கிறேன். பட்டாணி உடைச்ச கோதுமை ரெண்டுலேயுமே நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அது வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது கூட ஒரு பல் பூண்டு நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளெண்டர் ஜாரில் சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா ஃபைன் பியூரே மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறத விட இந்த மாதிரி பண்ணி சேர்த்துக்கும் போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டுறலாம். விசில் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்துருச்சு. இது குழந்தைங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்டாக இருக்கும். எல்லா சத்துக்களுமே இருக்கிற ஒரு ஃபுட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக வெயிட் கெயினும் ஆவாங்க. இது குழந்தைங்க சாப்பிட்ற பதத்துக்கு மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறையா கிச்சடி ரெசிபீஸ் நைட் டைமில் கொடுக்குற மாதிரி ஏற்கனவே நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே டின்னர் ரெசிபீஸில் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிச்சடி மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லா சத்தானதாகவும் இருக்கும். வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நைட்டு பசினால முழிச்சுலாம் அழுக மாட்டாங்க. நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. இந்த ஃபுட்டில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதனால் இதில் ஒரு அரை கிண்ணம் சாப்பிட்டா கூட குழந்தைங்க வயிறு நல்லா நிரம்பும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கனால குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.